பிரேஸ் த லார்ட். சங்கீதம் 139 5ஆம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. அருமையான தெய்வ ஜனமே, அந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெரிய வனாந்திரத்திலே அவர்கள் கடந்து போகும் பொழுது ஒரு சிவந்த சமுத்திரம் என்கிற ஒரு இடத்திற்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள். முன்னால் சமுத்திரம், பின்னால் பார்வோனின் சேனை. பாருங்கள் எப்படி இருக்கும் இவங்களுக்கு, நடுக்கமும் பதற்றமும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. முன்னால் ஒரு நெருக்கம், சமுத்திரத்தில் எங்கே போகிறது, பின்னால் ஒரு நெருக்கம், எதிராளிகள் நம்மை பின்தொடர்கிறார்கள், நம்ம இருப்போமா மாட்டோமான்ற ஒரு பயம். இதன் மத்தியிலே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் பலத்ததாய் இருந்தபடியினாலே அந்த சிவந்த சமுத்திரத்தையே இரண்டாய் பிளந்து பாதை உண்டு பண்ணி தேவன் அந்த ஜனங்களை நடத்தினாராம். இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு, இந்த சிவந்த சமுத்திரத்தை போல, பார்வோனின் சேனையை போல அநேக காரியம் நம்மை முன்னும் பின்னும் நெருக்கி கொண்டிருக்கும். இது எதற்கு தெரியுமா? தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கும்படிக்காய். எப்பொழுதெல்லாம் நாம் நெருக்கப்படுகிறோமோ, அது எந்த பாரமாய் இருந்தாலும், பயமுறுத்துகிற காரியங்களாய் இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே. இன்றைக்கு அவர் சொல்றாரு, நெருக்கி என் கரத்தை அவருடைய கரத்தை நம் தலை மீது வைக்கிறாராம். அப்போ the blessing of God, the protection of God and the mightiness of God is seen in that. The miracle of God is seen. ஆகையினாலே கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை அந்த அனுபவங்களுக்குள்ளாய் இப்பொழுதும் நீங்களும் நானும் கடந்து போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிதான பாதை திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் சேஃபா அந்த கரை போய் சேரும்படிக்காய், அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வழியை அவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். So rejoice in the Lord. This is the prophetic word for you today. Amen.